ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்கல அப்படின்னாலும் எல்லா ரெசிபீஸும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஃபஸ்ட்டு என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பாயசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஜவ்வரிசியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியாவும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்ருக்கோம். ஸோ ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டு இறக்கி நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ தேவையான அளவு சர்க்கரை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால், ஏலக்காய் அதெல்லாம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தண்ணியில் ஒரு 1 hour இல்லை 2 hour ஊற வச்சிடலாம் வடைக்கு. எப்போது சக்கரை பொங்கலுக்கு குக்கரில் நான் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு. நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாகு வெல்லம் வாங்கி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வெல்லமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்சிடணும் சுண்டல். அது காலையில் எழுந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சக்கரை பொங்கல் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுண்டலுக்கு நீங்கள் நைட்டே ஊற வச்சா தான் நீங்கள் நல்லா ஊறும். காலையில் எழுந்தப்போ உங்களுக்கு ஒரு 5-6 விசில் விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ மறக்காமல் நைட் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போது சக்கரை பொங்கலில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ அந்த கேஷ்யூ நட் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் இருந்தால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு அளவு ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் சுண்டல் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்குலாம் ரொம்ப சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ சுண்டல் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் தாளித்து தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு சுண்டல் போட்டு மேலே லைட்டாக உப்பு தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடும். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷஸ்லாம் இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷில் இந்த சுண்டலும் கூட அவருக்கு. ஸோ இப்போ பாயசம் தாளிச்சிக்கலாம். அதே ஒரு குட்டி பேனில் கேஷ்யூ நட் நெய்யில் நல்லா வதக்கி அதில் பாயசத்தில் கொட்டி நல்லா கலக்கிட்டுருக்கோம். ஸோ கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வேக வச்சாச்சு. இப்போ பாயசத்துக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். காசி ஆற வச்ச பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பசும்பால் இல்லை அப்படின்னா கவர்பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த பாயசம். ஸோ வடைக்கு மாவு நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன். ஸோ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும். இப்போ சொய உருண்டைக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலே கரைச்சிக்கோங்க. ஸோ எல்லாமே 2 ஸ்பூன் மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், ரவை 2 ஸ்பூன், சரிங்களா? ஸோ கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கையிலேயே. இனிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நான் பூர்ண கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு நான் காட்டினேன் இல்லையா, வேக வச்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெள்ளை பாகு கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூரண கொழுக்கட்டைக்கு இந்த கடலைப்பருப்பு பூரணம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க.
நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா மசிய லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு, அதாவது பூர்ண கொழுக்கட்டைக்கு நான் மாவு வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதாவது ஆவியில் நல்லா அவிக்க வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் பூர்ண கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி மாவு வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ணல. ஸோ நல்லா சாஃப்டாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கிட்டு நடுவில் வந்து இந்த பூரணத்தை வச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து கொண்டு வரலாம். இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் அச்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப் கூட நீங்கள் அந்த அச்சு ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலேயே தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்மளோட மோதகம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டான சூப்பரான பிடி கொழுக்கட்டை, பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடி கொழுக்கட்டையோட டீட்டெயில்டு ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எண்ட்லேயும் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட கொழுக்கட்டையும் அந்த பூர்ண கொழுக்கட்டை ரெண்டுமே நான் ஒன்றாவே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரவெல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ஆனால் நல்லா கட்டியாகிடுச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சதுனால. இப்போ நல்லா ஹாட்டாக இருக்க எண்ணெயில் ஒரு கரண்டி இந்த மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அப்படிலாம் சொய உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரவை, அந்த வாழைப்பழம்லாம் சேர்த்துக்கிறதுனால, அந்த வெள்ளம்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா கம்மன்னு நல்லா சூப்பராக நல்லா இனிப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்காவது நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா டக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சொய உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு சொய உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வடை மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் வடையும் போட்டு எடுத்துடலாம். மெது வடை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா கிறிஸ்பியான மெது வடையும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி பிஸியான டே, நிறைய குக் பண்ணுறதுனால டக்குன்னு நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், மெதுவடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 சைடு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கும்பிடும் போது இந்த ஐட்டம்லாம் செஞ்சுருந்தீங்களா, இல்லை என்னென்ன செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டுருக்கேன். சாமிக்கு குத்து விளக்கு அன்றைக்கி நாங்கள் என்ன சாமி கும்பிட்டாலும் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பிள்ளையாருக்கு வந்து இப்போ வந்து நம்ம படையல் போட்டுடலாம். ஒரு வாழை இலையில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுட்டு அவல் பொரி கடலை எல்லாமே வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, வடை, பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து பிள்ளையாருக்கு வந்து நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இலையில். இப்போ வந்து சோய உருண்டை வச்சிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு சுண்டல் வச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பூர்ண கொழுக்கட்டை. நம்ம சாமி கும்பிடும் போது வீட்லேயே நம்ம கையால் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம சாமிக்கு படைக்கும் போது அதோட திருப்தியே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு விரதத்தோடு நம்ம செய்வோம் இல்லையா, எல்லா பலகாரமும் நம்ம கையால் விரதத்தோடு செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடும் போது அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீட்லேயே எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடும் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பாடு இந்த சைட் போட்டாச்சு, இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதாவது பூர்ண கொழுக்கட்டை எல்லாமே வச்சு நம்ம வந்து பிள்ளையாரை கும்பிடலாம். ஸோ இந்த குக்கிங் vlog இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களால் பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.